வெறித்தனமான ஒரு சம்பவம். அப்படி ஒரு சம்பவம், மாஸ் சம்பவம். அவ்வளோ நபர்கள் மத்தியில் ஒரு சரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லக்கூடாது, அன்லீஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மேலே ஸோ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. ஆடியோ லான்ச்சை தாண்டி அதுக்கும் மேலேன்னு வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி பல சம்பவம் இதில் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் அவங்க கூலியோடைய ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அரங்கத்திலேயேட்டு அப்படி மாசா இருக்கும்னு சொல்கிறாங்க. நமக்கு 7 மணின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதே 7 மணிக்கு அங்கே அரங்கத்திலையுமே சரி கூலி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்களாமா. யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு அரங்கத்தில் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்க்ரீனில் ரஜினி சார் இருக்கும்போது லோகேஷ், சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவர்கள், அமீர் கான், நாகார்ஜுனான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அந்த கூட்டாரமே இருக்கிற அந்த ஒரு இடத்துல அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த இறச்சி அப்படி பாருங்களேன். அவ்வளோ சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் ஃபேன்ஸு, கிட்டத்தட்ட 3000 தலைவர் ஃபேன்ஸுக்கு பாஸ் போயிருக்கான். அது போக நிறைய பேர் 3000 தலைவர் ஃபேன்ஸ் மட்டுமே, சரிங்களா? அது போக பல நபர்கள். அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 360 டிகிரியில் தலைவர் ஃபேன்ஸ், நடுவில் அந்த ஒரு ஸ்க்ரீனு. ஸோ எப்படி ஒரு ஸ்க்ரீன் அப்படி அந்த அரங்கமே அதிரும். அந்த பாட்டில் வர மாதிரி தான். ஸோ அரங்கம் அதிரட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த அரங்கமே அதிர்ற ஒரு நிகழ்வு நடக்க போகுதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் பார்ப்பீங்க என்னங்கிறது நம்ம சேனல்லையுமே சரி, அது நம்ம காமிக்கிறோம் அது நடக்கும்போது. ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெறித்தனமான ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஒரு க்ரௌடில் அவரும் உட்காந்து ட்ரெய்லர் பார்ப்பாரு. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி செம்மல்ல அப்படி இருக்கும்ல. அந்த பிக் ஸ்க்ரீனில் ட்ரெய்லர் காமிப்பாங்க, அந்த சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸில் இவங்களோட ரியாக்ஷன்லாம் காமிப்பாங்க. வெறித்தனமான ஒரு சம்பவம் இருக்குதுங்கிறதுல கொஞ்சம் கூட மாற்றுக்கிறது கிடையாது. நான் ரொம்ப வெயிட் பண்ணுறது தலைவருடைய ஸ்பீச்சுக்கு, கலாநிதி மாறன் அவர்களுடைய ஸ்பீச்சுக்கு. இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.